Not production and Radius Media, I welcome each and everyone present here. And in regard with this Enakul Orvan, இது வந்து எனக்கு சிவி சாரோட ஃபிஃப்த்து அவரோட ப்ரொடக்ஷனில் ஃபிஃப்த்து ஃபிலிம் அண்ட் அகெயின் நானும் அவரும் பண்ணதில் திஸ் இஸ் த சிக்ஸ்த்து ஃபிலிம். ஸோ இது வரைக்கும் எங்களுக்கு எல்லா படத்துக்கும் கொடுத்த மாதிரியான சப்போர்ட் இந்த படத்துக்கும் ப்ரெஸ் கிட்டேருந்து கிடைக்கும்னு நம்புகிறேன். அதுக்கப்புறம் இதில் கண்டிப்பாக சித்தார்த் பிரதரோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஏன்னா அவர் நேரில் எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்காரோ அதோட யூஸ்வலாக நேரில் எல்லாருக்குமே அவரை பிடிக்கும். அதோட ஸ்க்ரீனில் வந்து எல்லா பசங்களுக்குமே அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு ஹி ஹாஸ் டன் அ கிரேட் ரோல். அண்ட் அகெயின் சந்தோஷ் பிரதர் மியூசிக் இஸ் ஹாஸ் brought நியூ வேவ்ஸ் இன் டு தமிழ் சினிமா. இந்த படத்தில் உள்ள எல்லா சாங்ஸுமே வெரி கேட்சியாக இருக்கும். அதுக்கப்புறம் கோபி அமர்நாத் பிரதர், ஹீஸ் டிஓபி, ஹீஸ் அட் இஸ் பெஸ்ட். அண்ட் அகெயின் லியோ பிரதர், அவர் யூஸ்வலாக எங்கள் கம்பெனியோட எடிட்டர்னால எல்லா படத்துக்கும் கொடுத்த மாதிரி பெஸ்ட்டு கட்ஸ் கொடுத்துருக்காரு. அண்ட் அகெயின் இந்த படத்தை தமிழ்நாடு தியேட்டர்கள் ரைட்ஸ் வந்து வருண் மணியனும் ஒய் நாட் ஸ்டுடியோஸ் சசிகாந்தும் வாங்கியிருக்காங்க. ஸோ அகெயின் இது நாங்கள் ஃபார்ம் பண்ண அந்த ட்ரீம் ஃபேக்ட்ரிங்கிற கம்பெனி விச் கன்ஸ்டியூட்ஸ் ஆஃப் ஸ்டுடியோ கிரீன், திருக்குமரன் என்டர்டைன்மெண்ட், அபிடிசி ஸ்டுடியோஸ், ஆர்எஸ் இன்ஃபோடைன்மெண்ட், பிரின்ஸ் பிக்சர்ஸ் அண்ட் ஒய் நாட் ப்ரொடக்ஷன், எங்களோட அந்த ட்ரீம் ஃபேக்ட்ரி தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுது. ஒன்ஸ் அகேன் ஐ ரெக்வெஸ்ட் ஆல் த ப்ரெஸ் டு கிவ் த சேம் சப்போர்ட் யூ ஹவ் given to all our films. Thank you. நன்றி. அடுத்ததாக நடிகர் அண்ணன் நரேன் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். எனக்குள் ஒருவன், இதுக்கு முதல்ல ஆஸ் யூஷுவல் சிவிகுமார் சாருக்கு நன்றி சொல்லணும். சிவிகுமாருக்கும் அப்புறம் பிரசாதுக்கும் அந்த கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு. இதில் ரொம்ப ஹைலைட்டாக ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். என்னென்னா, இதில் 2 ரோல் பண்ணியிருக்காரு சித்தார்த் சார். அதில் இன்னொரு ரோல் வந்து ஒரு தியேட்டரில் ஷூட்டிங்கு நான் போனேன். ஆக்சுவலி நான் சித்தார்த், நம்ம டிஓபி கோபி 3 பேர் விளையாடிட்டு இருப்போம். முதல்ல என்ன கூப்பிடுவாங்க ஷாட்டுக்கு. என்னையா என்ன கூப்பிடுங்க, முதல்ல ஹீரோவை கூப்பிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன கூப்பிடணும் அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் கோபி சொல்லுவார், நீங்கள் 2 பேர் வந்தப்பறம் தான் நான் வருவேன். கோபி அடிச்சு போயிடுவார். இது யூஸ்வலாக நடக்கும் அது இருக்குள்ள. அப்புறமா சித்தார்த்து தான் ரொம்ப சாரி சார், நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன் அப்படின்வாரு. இது யூஸ்வலாக நடக்கும். அதே மாதிரி நான் அன்றைக்கும் போகிறேன். வந்ததுலேருந்து நான் சித்தார்த்தை பார்க்கல. நான் நேராக போயிட்டு, நான் தான் சொல்லியிருக்கேன்ல எனக்கு அவரை கூப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன கூப்பிடக்கூடாது, எங்கேயா சித்தார்த்தை அப்படின்னு. எல்லாம் அப்படியே சிரிச்சுட்டே இருக்காங்க. என்ன இது மாதிரி விளையாடுறீங்க, என்ன பிரசாத் நான்லாம் ரொம்ப ஜாலியாக விளையாடுவோம், பீஸாலேருந்து தெரியும். என்ன பிரசாத், நான் வர கேட்டிருக்கேன், என்ன பண்ணுறீங்க? திடீர்னு எல்லாருமே சைலண்டாக இருந்தாங்க. ஐயோ என்னையா கேட்டிருக்கேன், பதில் சொல்ல மாட்டேறீங்க அப்படின்னு. நான் பக்கத்தில் வந்து பார்த்தா சித்தார்த், சத்தியமாக சொல்கிறேன், இது வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லணும் அப்படி எக்ஸாஜரேட்லாம் பண்ணி சொல்ல அடையாளமே தெரியல. இது எனக்கு மட்டும் நடக்கலை. இது அதுக்கப்புறம் சித்தார்த் வந்து எல்லாருக்கிட்டையும் இதை ட்ரை பண்ணுவான். இந்த அஜயரத்னம் சார், அப்புறம் இவர் மகாதேவன் சார், எல்லாருமே வந்து ஹாய்ன்ட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அவர் பார்த்து சித்தார்த்தான வெயிட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு அது மேக்கப் எஸ்பெஷலி சிவானா இருக்காரா அவர் இல்லையா ஸோ சார், அவர் வந்து அவ்வளோ அருமையான ஒரு மேக்கப்பு, அதை கேரிவர் பண்ண சித்தார்த் சத்தியமாக அடையாளம் தெரியல, அவ்வளோ நல்லா இருந்தது. அதுவும் பர்ஃபார்மன்ஸ் ஆசம். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸில் கூட நம்ம இருக்கணுன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். நானும் வந்து வேறு ரோல் பண்ணியிருக்கேன். பட் நானும் ஒன்றுமே பண்ணல. என்னென்னா, அவர் பண்ணதுலேயே ஓகே போயிடும். நம்மளாம் அப்படியே அந்த போகிற போக்கில் நம்மளும் ஓகேன்னு ஆகிடுவோம். அந்த மாதிரி இருந்தது ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஒரு அவ்வளோ கேர் எடுத்து கோபிநாத் வெரி கிரேட் ஜாப். ஸோ இது வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணோம். அது கண்டிப்பாக ஒரு சித்தார்த்தோட இந்த டெடிக்கேஷனுக்கு ஒரு ஒரு கண்டிப்பாக ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். இது மாதிரி என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஓகே, இந்த டீமில் பாட்டாக இருந்ததுக்கு அகெயின் தேங்க்ஸ். அண்ட் இந்த வந்துட்டார் கோபி, எல்லாரும் போடாமல் அவர் வருது, கை தட்டுங்க. கொஞ்சம் லேட்டாக வந்தார். எப்பயுமே பார்த்தீங்களா சித்தார்த் பிரசாத் எப்பயுமே கடைசியாக வரல டிஓபி. அது மாதிரி வந்து இன்னைக்கு விழாவை சிறப்பிச்சதுக்கு ரொம்ப நன்றி கோபிநாத் அவர்களே. நன்றி, வணக்கம்.
என்ன பேசுன்னு தெரில. நான் ஏற்கனவே ஸ்டேஜ் பேர் காலையில் பார்த்துருப்பீங்க. தேங்க்ஸ். வந்திருக்க எல்லாத்துக்கும் வணக்கம். எனக்குள்ள ஒருவன் இதில் வந்து ஏண்டிங்கிற ஒரு சாங் நான் எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் ஒரு 2-3 பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஃபஸ்ட்டு சிவகுமார் சார், அப்புறம் சந்தோஷ் நாராயணன், பிரசாத் ராமர். ஏன் அப்படின்னா வந்து இவ்வளோ ஒரு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு படத்தில் வந்து ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு பாட கொடுத்து நான் நிறைய ஜானரில் எழுதியிருக்கேன் சந்தோஷ்க்கு. பட் இந்த ஜானரில் எழுது நான் ஃபஸ்ட்டு பாட்டு இது தான். சந்தோஷ் வந்து ஒரு நாள் வீட்டுக்கு போயிருந்தப்போ பிரசாத்திட்ட கூப்பிட்டு ஃபோன் பண்ணி கேட்ட மாதிரி ஜிகேவி வந்திருக்காரு, அந்த பாட்டு ஜிகேவி பண்ண வைக்கலாமான்னு கேட்டவொன்னு பிரசாத் கொஞ்சம் கூட யோசிக்கல, உடனே பண்ணலாம் சொல்லி கொடுத்து அந்த உடனே பண்ண பாட்டு தான் அந்த அது ஏண்டி சாங். நல்லா வந்திருக்கு விஷுவல். நான் பாட்டு வந்து லிரிக் நல்லா இருந்தாலும் மியூசிக் வந்து சந்தோஷ் ஹஸ் கிவன் அஸ் பெஸ்ட். எனக்கு அதில் ரொம்ப முக்கியம்னா சித்தார்த் லுக்கிங் ஸோ ஸ்மார்ட் அண்ட் தீபா சந்நிதி ஹஸ் வண்டர்ஃபுல் அண்ட் கோபி தேங்க்ஸ் ஃபார் கிவிங் வண்டர்ஃபுல் ஃப்ரேம்ஸ். ஏன்னா அந்த பாட்டு வந்து நான் பார்க்குறப்போ எனக்கு செமையாக இருந்தது, நம்மளாம் அந்த பாட்டு எழுதணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அண்ட் ஐ விஷ் ஆல் த க்ரூ அண்ட் காஸ்ட் ஆஃப் எனக்குள் ஒருவன் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்ஸ் அ லாட். விஷுவல்ஸ் ஓகேம்மா? ஓ Respected C.V. Kumar. Kumar sir is our modern day King Midas of Tamil cinema. புராணத்தில் கிங் மிடாஸ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அந்த ராஜா வந்து எதை தொட்டாலும் அது பொண்ணாயிரும். அந்த மாதிரி குமார் சார் என்னன்னா, அவரோட பியூட்டி என்னன்னா, வெரி வெரி நாலேஜபிள் பர்சன். அதுக்கு பேர் கமிட்மெண்ட், ஆங்கிலத்தில் கமிட்மெண்ட் சொல்லுவாங்க. இஃப் யூ ஆர் கமிட்டட் யூ வில் பி சக்ஸஸ்ஃபுல். அந்த கமிட்மெண்ட் இவர்கிட்ட இருக்கு. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எல்லா விஷயங்களும் அவருக்கு தெரியும். அதனால தான் இப்போ வந்து அடுத்த லெவலுக்கு போயிட்டாரு. இஸ் பிகம் அ டைரக்டர். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் சார் ஃபார் த நெக்ஸ்ட் ஃபிலிம். ப்ரொடியூசராக நீங்கள் சாதிச்சிட்டீங்க, சாதிச்சுட்டே இருப்பீங்க. ஸோ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் ஃபார் யுவர் நெக்ஸ்ட் டைரக்டோரியல் ப்ராஜெக்ட். அண்ட் இளங்கோ சார் இஸ் வண்டர்ஃபுல் கேமராமேன். கோபி அமர்நாத். நான் வந்து டப்பிங் போனப்போ அமர் சாரப்பா அப்படியே என் கண்ணு முன்னாடி இருந்தது. எத்தனையோ படம் பண்ணியிருக்கேன். 1989 நாளை மனிதன் இன்னைக்கு கடவுள் புண்ணியத்தில் போயிட்டு இருக்கு. அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த விஷுவல் ஏதோ உண்மையாக இருந்தது. நான் சொன்ன காலையில் சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. when I saw the picture it was fantastic, it was very real, ரொம்ப உண்மையாக இருந்தது. he is such a fantastic cameraman, really. That's why everybody is saying we love you Gopi. I love you too sir. Awesome guy. our hero, evergreen hero சித்தார்த் சார். அவரோட மனசு அவ்வளோ ஒரு நல்ல மனசு. ஒரு குழந்தை எப்பவுமே சந்தோஷமா இருப்பார், எல்லாரையும் சந்தோஷமாவே வச்சுட்டு இருப்பார். அதான் சொன்னாங்க அன்னைக்கு காலையில். ஆக்சுவலாக தான் சொன்னேன், எனக்குள் ஒருவன். அற்புதமான டைட்டில். எனக்குள் ஒருவன் வந்து கமல் சாரோட டைட்டில். இன்னைக்கு கமல் சாரோடையே மிஞ்சிட்டார் இந்த பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில். உண்மையிலேயே அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. தீபா சன்னதி இஸ் ரியலி டெடிகேட்டட். பாவம், யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க, அந்த டைலாகையும் மனப்பாடம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவ்வளோ கமிட்மெண்ட். பிரசாத் சார், இது பிரசாத் சாரோட பிரசாதம் தமிழ் சினிமாக்கு. உண்மையிலேயே லவ்லி டைரக்டர். அதாவது நிறைஞ்ச குடம், தளம்பவே தளம்பாது. ரொம்ப கூலா. அதாவது இன்னைக்கு டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து நிறைய கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. இது எடுக்கலாமா, இதை விட இது எடுக்கலாமா, இது பெட்டரா இருக்குமா, இது பெட்டரா இருக்குமா அப்படின்னு நிறைய சந்தேகங்கள் இருக்கு. சந்தேகம் வரும்போது லைஃப் கெட்டு போகுது இல்லைங்களா? அந்த மாதிரி இவருக்கு வந்து அந்த சந்தேகமே கிடையாது. வெரி பர்ஃபெக்ட். எனக்கு இது வேணும், இது வாங்க, இப்படி பண்ணுங்க, ஸோ கிளியர். அதெல்லாம் காரணம் வந்து பிகாஸ் ஆஃப் அவர் ப்ரொடியூசர். அவ்வளோ ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்கறதுனால டைரக்டர் வந்து பிரமாதமாக பண்ணார். we were all very very comfortable. அதாவது கம்ஃபர்ட் இருக்கணும் வந்து ஒர்க் பண்ணணும்னா டைரக்டர் கிட்ட. அவ்வளோ கம்ஃபர்ட் இருந்தது. அதனால நாங்கள் வந்து சூப்பராக ஒர்க் பண்ணோம். பிரமாதமாக வந்திருக்கு. ஒவ்வொரு காட்சியும் நான் சொன்னேன், சார் சூப்பர் சார், சூப்பர் சார், சூப்பர் சார். டப்பிங்கில் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நிறைய படங்கள்ல நிறைய எடுப்பாங்க, கடைசியில் கட் பண்ணிடுவாங்க, இருக்காது. நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். உயிர் கொடுத்து நடிச்சிருப்போம், அது இருக்காது படத்தில்.
ஆனால் இன்னைக்கு எல்லாமே இந்த படத்தில் எடுத்தது என்ன எடுத்தமோ அது இருக்கு, எதையுமே கட் பண்ணல. ஸோ த கிளாரிட்டி ஆஃப் மைண்ட், தட்ஸ் வை ஐ செட் இது பிரசாதோட பிரசாதம். இன்னைக்கு தெரியாது, நம்ம 100வது நாள் விழாவில் பேசுவோம். பிரசாத் சார் பக்கத்தில் அவர் வெரி ஸ்வீட் ஆர்ட் டைரக்டர். ரெண்டு வார்த்தைகள் மேடை போய் பயமெல்லாம் வேண்டாம். இனிமே அவர் என்ன சொல்றாருன்னா, நான் பேச மாட்டேன், என் கலை பேசும். அண்ட் டுடே இஸ் a வெரி ஹாப்பி டே. சந்தோஷமான நாள் இல்லைங்களா? தட்ஸ் ஃபார் சந்தோஷ். இட்ஸ் ஹிஸ் டே. ஹி இஸ் த ஹீரோ ஆஃப் த டே. பியூட்டிஃபுல் மியூசிக். ஒவ்வொரு படத்துலையும் யதார்த்தமா பின்னி பெடல் எடுக்கிறார். அவர் ஸ்டைலில் சொல்லணும்னா ஃபென்டாஸ்டிக்காக கொடுத்துருக்காரு மியூசிக்கு. காலையில் அந்த இன்னொருத்தர் சாங் எல்லாம் காலையில் செம்மையாக பாடி காமிச்சாரு. சார் இப்பவும் பாடினீங்களா? உங்களுக்காக ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாரும் சந்தோஷப்படுவோம். இட் இஸ் வெரி நைஸ். அண்ட் ஆல் தி அதர் பிரதர்ஸ் ஆர் ஃபேமிலி, என் கலை குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், டு தி என்டையர் ஃபேமிலி, என்டையர் டீம், of course ராகேஷ், நரேன் சார் who just left, and to our family of our press and all the TV channels, a very happy afternoon. இந்த டீமுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? டுகெதர் எவ்ரி ஒன் அச்சீவ்ஸ் மோர். இணைந்தால் எல்லோரும் அதிகமாக சாதிக்கலாம். இதுதான் இவரோட எண்ணம். இந்த குமார் சார் நான் நிறைய பழகியிருக்கேன், நிறைய பேசியிருக்கேன். யூ கெட் சோ மச் ஆஃப் பாசிட்டிவ் எனர்ஜி அவர்கிட்ட இருந்து. இது எனர்ஜி தான், இந்த ஆத்மான்றது எனர்ஜி தான். எனர்ஜி கேன் neither be created nor destroyed, can be only transformed from one form to another. அந்த எனர்ஜியை வந்து ஃபார்மாக மாற்றி விதவிதமாக படங்கள் கொடுத்துட்டு இருக்காரு. such a positive ball of positive energy இந்த குமார் சார். That is why everything is going well. So this film also has all the positive energy. Fantastic performance by Siddharth sir. Beautiful. இது வந்து சூப்பர் ஹிட் ஃபிலிம் ஆல்ரெடி இன் கன்னடா. அது பேர் லூசியா. இந்த படம் என்னை பொறுத்தவரை அந்த படத்தோட பெட்டராக வந்திருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். நிச்சயமாக இது வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் குமார் சார். ஹானஸ்ட்லி இட்ஸ் வெரி நைஸ். இட்ஸ் லவ்லி ஃபேமிலி. எல்லாரும் சொன்னாங்க சென்டிமெண்ட் என்ன தெரியுங்களா, ஒரு முறை குமார் சார் கிட்ட ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுதான் சக்ஸஸ். இதான் நான் ஃபர்ஸ்ட் படம் குமார் சார் கூட ஜாயின் பண்ணியிருக்கேன் இந்த ஃபேமிலியில். தொடர்ந்து நான் இந்த ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும், இதான் என்னோட ஆசை. ஐ விஷ் ஆல் த டீம் ஃபுல் சக்ஸஸ் அண்ட் டு த பிரஸ் நல்லபடியாக எழுதுங்க. தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் எவ்ரிபடி. ஜெய் ஹிந்த். நன்றி. அடுத்ததாக இப்படத்தின் மூலம் பாடகர் இதயம் அசைக்கும் இனிய இசைக்கும் இதயம் செதுக்கும் என் தமிழ் மொழிக்கும் முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்பட்டிருக்கும் படம் எனக்குள் ஒருவன். இதுக்கு வந்திருக்கிற பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு எனக்குள் ஒருவன் குடும்பத்தின் சார்பாக என் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திரைப்படத்தின் மூலம் நான் பாடலாசிரியராக அறிமுகமாகிறேன். அதற்காக சில நன்றிகளை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சி.வி. குமார் சார் ஒரு சைலண்ட் ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணி பீட்சா சூதுகவும் மூலமா இன்னைக்கு அது பெரிய வயலண்ட் ரெவல்யூஷனா மாறிட்டு இருக்கு. ஜிகர்தண்டா மாதிரி மூவிஸ் வருது. 10 வருஷத்துக்கு முன்னாடி யோசிக்க முடியாத கதைகள் வந்து இன்னைக்கு தமிழ் சினிமாவுக்கு வருதுன்னா சி.வி. குமார் சார் மாதிரி ப்ரொடியூசர்ஸ் இருக்கிறது காரணம். அவருக்கு நன்றி. பிரசாத் ராமர் சார் எனக்கு முழு சுதந்திரம் கொடுத்தாரு. என்னோட கவிதை தொகுப்பு பார்த்தப்புறம் எந்த சந்தேகமும் இல்லாமல் என் திறமை மேலே முழுசாக நம்பிக்கை வச்சு எனக்கான கிரியேட்டிவ் ஸ்பேஸை கொடுத்தாரு. தேங்க்யூ சார். அண்ட் சித்தார்த் சார் அவர் இவ்வளோ பெரிய ஸ்டாராக இருந்தாலும் அந்த பாடல் எழுதினப்புறம் எனக்கு அவர் விஷ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ரொம்ப பிரமாதமாக எழுதியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி அவர் விஷ் பண்ணியிருந்தாரு. நான் அதை அவர் முழுசாக சொன்ன வார்த்தைகளில் காலையில் நடந்த ஆடியோ மீட்டில் சொல்லலை. இருந்தாலும் அவரே அது அவர் வாயால் அதை சொன்னார் திரும்ப ஆடியோ மீட்லையும். அது வந்து எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் சார். ஐ மஸ்ட் தேங்க் சித்தார்த் சார். அண்ட் இஸ் லுக்கிங் டேஷிங் இன் திஸ் ஃபிலிம் ஆஸ் யூஷுவல். அண்ட் சந்தோஷ் நாராயணன் சார் அவர் வந்து ஒரு நல்ல குடும்பம் அவங்களோடது. நான் நிறைய பழகியிருக்கேன். அவரோட பேசி சிரிச்சிருந்தாலும் at the end of the day I would be always awestruck about this genius. அவரோட ஒர்க்கிங் ஸ்டைல், அவரோட மியூசிக்கல் சென்சிபிலிட்டிஸை பக்கத்தில் இருந்து ரசிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அந்த ஒவ்வொரு மொமெண்ட்ஸுமே நான் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருப்பேன். பிகாஸ் ஐ நியூ தட் சம்திங் வெரி 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 ஸ்பெஷல் இஸ் கோயிங் ஆன் ரைட் பிசைட் மீ. ஸோ அந்த ஒரு கிரியேட்டரோட பர்சனாலிட்டி அவரோட கிரியேஷனில் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஹிஸ் மியூசிக் இஸ் டிவைன். அவர் அந்த கிரியேட்டர்கிட்டையும் கிரியேஷன்லையுமே அந்த டிவினிட்டி தெரியுது. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு ஒர்க் இன் திஸ் மூவி. அதில் எனக்கு அதே மாதிரியான 2 பாடல்கள் கொடுத்தாரு அவர். ஒரு பாடல் வந்து ஹீரோ 1000 கனவுகளோடு இருப்பார். அந்த கனவுக்குள்ள ஒரு கனவை செலக்ட் பண்ணி அதுக்குள்ளே நடந்து போவார். நடந்து போகும்பொழுது அவரோட காதலியை நிலாவாக பார்க்குறப்ப அவர் வாழ்க்கை எப்படி மாறுதுங்கிறது தான் இந்த பாடல். இந்த பாடலுக்கும் இந்த கதைக்கும் ரொம்ப தொடர்பு உண்டு. ஆனால் அதை இப்போ நான் சொல்ல முடியாத சூழ்நிலை. அந்த பாடல்லேருந்து சில வரிகளை மட்டும் சொல்கிறேன். பூ அவிழும் பொழுதில் 1000 கனா, ஓர் கனவின் வழியில் அதே நிலா,
பால் சிரிப்பால் ஒளிப்பூ தெளித்தாள், தேகம் மேகம் ஆகும் ஓர் நிலையே, மேகம் கூடும் நேரம் பூமழையே அப்படிங்கிற பாடல் அது. அதுல சந்தோஷ் சாருக்கான என்னோட டெடிகேஷனா சில வரிகள் வச்சிருந்தேன். அது சந்தோஷ் சார் பாடியிருந்தாரு, பட் உணர்ந்தாரான்னு தெரியல. என் மூச்சு குழலிலே உன் பாடல் தவழுதே, உண்டான இசையிலே உள் நெஞ்சம் நனைதே அப்படிங்கிற வார்த்தைகள் அதில் வச்சிருந்தேன் அவருக்காக. தேங்க்யூ சந்தோஷ் சார். இன்னொரு பாடல் சோக பாடல். யார் வந்திருக்கா, ஓ நீயா அப்படின்னு கேட்போம். அந்த மாதிரி யார், ஏதோ ஒரு மனசுக்குள்ள ஒரு சத்தம் கேட்குது அவனுக்கு, ஹீரோக்கு. யார் என் மனமா, கண்ணீர் உன் தவமா, கண்ணீரில் உன் பூக்கள் வாழுமா, நீர் வேண்டாமா, ஈரம் ஈரம் தீர்ந்து போகும் பொழுது மேகம் தேடும் ஏழையின் மனது, உயிரின் சுவரை திறக்கும் பொழுது கண்ணின் மை தொட்டு காதல் எழுது அப்படிங்கிற காதல் பாடல் ஒன்று எழுதியிருந்தோம். 2 பாடலுமே நல்லா வந்திருக்குன்னு ரிவ்யூஸ் தந்துட்டு இருக்காங்க. இது என்னோட முதல் படி, முதல் துளி. என் தமிழ் பறவைக்கு இசை சிறகு தேடும் பூட்டும் சுதந்திர நிமிடம் இது. அந்த பறவை சிறகை விரிப்பது இறை தேடி அல்ல, திரை தேடி. அந்த திரையிலும் முகம் காட்ட அல்ல, மனம் காட்ட. ஆக இது என் அறிமுகம் அல்ல, அறிமனம். திரை பாடலாசிரியராக என் பிஞ்சு பயணம் தொடங்குகிறது. இந்த பிஞ்சு பயணத்திற்கு, இந்த நடைக்கு, தமிழ் நடைக்கு தமிழினமே நடைவண்டி. உங்கள் உணர்வு கூடைகளில் ஓரிரு பூக்களையாவது சிந்தச் செய்திட, உங்கள் உணர்வு கூடைகளில் ஓரிரு பூக்களையாவது சிந்தச் செய்திட, வெள்ளித்திரையில் தங்கத் தமிழை தங்கச் செய்திட, நினைக்கும் ஒருவன், துடிக்கும் ஒருவன், எனக்குள் ஒருவன். நன்றி. நன்றி சார். அடுத்ததாக பாடலாசிரியர் முத்தமிழ். உங்க இந்த பாட்டை பத்தி சொல்லுங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் அதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு. அட்லீஸ்ட் தேங்க்ஸ் கூட சொல்ல முடியல காலைல என்னால். அதனால் நான் இப்போ சொல்கிறேன், எல்லோருக்கும் நன்றி. இந்த அதாவது எனக்குள் ஒருவன் அந்த படத்தில் வந்து எனக்கும் ஒரு வாய்ப்பு இதில் கிடச்சிருக்கு. 2 பாடல்கள் எழுத. இதில் வந்து பிரபலமே ஆகாத நான் ஒரு பிரபலமான ஒரு கதாநாயகனுக்கு எழுதிய அந்த பாடல் தான் இந்த பிரபலமாகவே. இதை வச்சு நான் கொஞ்சம் பிரபலமாகவே நினைக்கிறேன். அடுத்து இந்த பாடலை வந்து சித்தார்த் எழுதியிருக்காரு, சித்தார்த் பாடியிருக்காரு. நான் எழுதியிருக்கேன், குழம்பிட்டேன். என்ன வந்து இந்த பாடலை வந்து அவர் வந்து ஜிகர்தண்டா அந்த ஒரு அந்த ஃபங்க்ஷன் மீட்லேயே வந்து எனக்கு ஃபுல் பாட்டையும் எனக்கு அப்படியே ஒரு வரி விடாம பாடி காமிச்சார். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அதாவது எனக்கு நிறைய ஹீரோ தெரியும், ஆனால் அவங்களுக்கு என்னைய தெரியாது. ஆனால் என்னை வந்து தெரிஞ்ச ஒரு ஹீரோ சித்தார்த் அவர் தான். அதை வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக சொல்லிக்கிறேன். இந்த பாடல் ஃபுல்லாக அப்படியே மனப்படம் பண்ணார். இப்போ ரெக்கார்டிங்கில் கூட அன்னைக்கு நான் இருந்தேன். அவர் வந்து ஃபுல் பாட்டம் அப்படியே ஒரே த்ரோ அவுட்டாக ஃபுல்லாக பாடினார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் வந்து இதில் வந்து குட்டி பூச்சி அப்படின்ற இன்னொரு பாடல் எழுதியிருக்கேன். அது வந்து மாணிக்க விநாயகம் அவர்கள் பாடியிருக்காங்க. அது கொஞ்சம் ஒரு கிராமிய நடையில் இருக்கும் அந்த பாட்டு. அந்த பாடலும் அருமையாக வந்திருக்கு. இந்த படத்தில் வந்து பிரசாத் ராமர் இயக்குனர் அவர் வந்து எல்லாரும் சொல்கிற அந்த சுதந்திரம் அப்படிங்கிறதுக்கு உண்மையிலேயே சுதந்திரமாக எங்களை செயல்பட வச்சார். அதாவது பாட்டை எழுதி கொடுப்போம் எங்களுக்கு, நீங்கள் என்னென்ன எழுதுங்க, ஆனால் ஃபுல்லாக எல்லாமே சொல்லிடுவார். ஸ்டோரி இது, லைன் இது எல்லாமே சொல்லிடுவார். அதுக்கேற்றப்பல நாங்கள் அவர் சரி இவர் ஒன்றும் கேட்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் ரொம்ப கூடுதல் எஃபர்ட் பண்ணி நாங்கள் எழுதுவோம். அவருக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்போ சார் கோபி அமர்நாத் சார் கேட்டார், சார் எப்படி சார் விஷுவல்லாம் நல்லா வந்திருக்கா அப்படின்னு கேட்டார். அவர் என்கிட்ட கேட்கணும்னு அவசியமே கிடையாது. என்கிட்ட காலையில் கேட்டார், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்கள் ஓகே சொல்லிட்டீங்களா? ஓகே, அவர் எப்படி சொன்னாலும் சரி. அவருக்கு என்னோட தேங்க்ஸ். நிகில் சார் காலைல நான் வந்துக்கிட்டு இருக்கேன், காரில் சைடில் வந்துட்டே இருந்தார், முத்தமிழ் வந்துருங்க சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்னாரு. இந்த மாதிரி எல்லாரோட சப்போர்ட்டும் கிடைக்கிறப்ப எங்களை மாதிரி புது ஆளுங்க வர்றதுக்கு ரொம்ப நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். காலையில் இந்த மேடையில் சொன்னாங்க, காலையில் சிவி குமார் சாரோட முதல் படத்துலேருந்து நீங்கள் எழுதிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னேன். உண்மையிலே சொல்லப்போனால் இதை நான் வந்து எங்கேயுமே பெருமையாக சொல்லிக்குவேன். அவரோட முதல் பாடல் பதிவு செஞ்சது, முதல் பூஜை போடுறப்ப பாடப்பட்ட பாடல் அது என்னோட பாடல் தான். நான் எங்கே வேணாலும் பெருமையாக சொல்லுவேன். அதை அப்பையிலேருந்து எனக்கு இப்போ இந்த படத்து வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அவருக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. இந்த படம் அருமையாக வர நான் ரொம்ப ஆசைப்படுறேன். நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்ததாக எடிட்டர் லியோ ஜான் பால். எனக்குள் ஒருவன் அந்த படம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ஒரு 3-4 தடவை பார்த்தோம். ஒரு பயங்கர லேயர்டான ஃபிலிம், ஒரு இன்செப்ஷன் மாதிரி. அதை ரீமேக் பண்ணுறது ரொம்ப கன்வின்சிங்காக ரீமேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதை பிரசாத் சூப்பராக பண்ணியிருக்காரு.
நம்ம சினிமாக்கு ஏற்ற மாதிரி அடாப்ஷனும் இருக்கும். அந்த ஒரிஜினலில் இருக்கிற அதே ஒரு ஸ்டாண்டர்ட் அப்படியே இருக்குது. டெக்னிக்கலாகவும் சரி, எல்லா விதத்துலேயும் படம் பெரிய ஒர்க்கு. தமிழ்லேயும் அதே மாதிரி பண்ணியிருக்கோன்னு நம்புகிறோம். சாரோட பண்ணுற சிவி குமார் சார் பேனரில் பண்ணுற 8th ஃபிலிம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக இந்த படத்தினை பற்றி சற்று விரிவாக ஒளிப்பதிவாளர் கோபி அமர்நாத். ஐம் சாரி ஃபார் த டிலே. அம்மா வீட்டில் ட்ராப் பண்ணுறதுக்காக போயிட்டேன் நான். உண்மைதான். சிவி சாரோட என்னோட செகண்ட் ஃபிலிம் வித் சிவி சார். ஐ ஷார்ட் பீட்சா வித் ஹிம் பிஃபோர். அண்ட் நானும் பிரசாதும் வி ஃப்ரெண்ட்ஸ் சின்ஸ் பீட்சாவோட கோஆர்டினேட்டராக ஒர்க் பண்ணார் பிரசாத். ஸோ and Sidhu is my friend again. We worked about 13 years before. We came back at time. I was assistant DOP and he was an assistant director at that time. So we three are friends in which ways it's ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஷார்ட்ஸ் இம்ப்ரவைஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே. ஸோ we never find any difficulties to shoot the film. So it was actually much more better. And நான் இந்த படம் ரீமேக் பண்ணுறேன்னு சொன்னப்புறம் I didn't watch the film. நான் லூசி இன்னைக்கு வரைக்கும் பார்க்கல அந்த படம் ஆக்சுவலாக. ஸோ I took the script from Prasad. So whatever he wrote I shot. ஸோ இன்னைக்கு வரைக்கும் நான் லூசி நான் பார்க்கல. ஸோ அதுக்கு காரணம் என்ன, ஐ டோன்ட் வாண்ட் இன்ஸ்பயர் பை அவர் எப்படி அந்த ஸ்கிரிப்டை பார்த்தாருன்னு தெரியல தட் டிஓபி. ஐ டோன்ட் வாண்ட் சீ இட் இன் ஹிஸ் வே. ஸோ தட்ஸ் த ஒன்லி ரீசன். பண்ணியிருக்கேன், நீங்கள் விஷுவல்ஸ் பார்த்துருப்பீங்க. இட்ஸ் ஆல் அப் டு யூ நவ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சந்தோஷ் ஃபார் வண்டர்ஃபுல் மியூசிக். அண்ட் தேங்க்யூ மை டீம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இது என் முதல் தமிழ் படம். அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு சிவி குமார் சாருக்கு ரொம்ப நன்றி. He's given wonderful films so far, and I'm very honored to be debuting under his banner. So thanks a lot to CV sir. இந்த படத்தில் ஹீரோயின் கேரக்டர் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கேரக்டர் பிகாஸ் 2 ஷேட்ஸ் வரும். அண்ட் ஸோ I want to thank Prasad sir, my director, for என் மேல் நம்பிக்கை வச்சு இந்த கேரக்டர் கொடுத்துருக்காரு எனக்கு. அண்ட் he's helped me to portray both the roles very well. So thanks a lot sir. அப்புறம் my co-star Siddharth sir, it's been fantabulous working with him. He's been very supportive, and I've always admired Siddharth sir's acting. But on the set he was very helpful because firstly he inspired me in terms of the way he acted, or the way he used to really be there completely when he was performing. So it really inspired me that way. And apart from that, நடிக்கும்போது சின்ன சின்ன டீட்டெயிலிங்ஸ் பற்றி எனக்கு கேரக்டர் பற்றி he's really helped me a lot. So that way I think thanks a lot to you sir. So everyone has helped me in portraying my role better, because it is a performance oriented role, and all of them, even Gopi sir, so everyone has contributed. So I want to thank all of them for what I have done, because they've really helped me a lot. And Gopi sir, I saw the visuals only today, so I was in awe. And even during shoot, I was, when I used to see certain frames, I used to be awestruck because it used to really be beautiful. And and I think he's shown me as well very nicely. So thanks a lot to Gopi sir as well. And Santosh sir, I've heard your music before, and I've been a huge fan of your songs, and it's an honor to have performed for your songs. Yeah, and today is the day I'm meeting you, but it was really nice performing, and thanks a lot for giving such beautiful songs for my debut. Thank you. And the entire team, everyone, the technical team as well as my co-stars, in every way they've really supported me and helped me. Definitely this is my first movie, so it was an unfamiliar place and unfamiliar language,
So I was definitely, I think anyone would be skeptical, but I think over the course of time, they really made me feel comfortable, and which is very important because in the end, it helped me in portraying my role better. So I thank all of y'all for your support. Y'all really helped me a lot. And so this is my first Tamil film. I'm looking forward to great support from all of y'all, all of the media. So thanks a lot, and all the best to all of us. So thanks a lot, Nandri. தேங்க்யூ. அடுத்ததாக இன்றைய எனக்குள் ஒருவனில் இன்வால்வ் ஆன எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எங்கள் மியூசிஷியன்ஸ் டீமோட சார்பாகவும் எல்லாருக்கும் ஒர்க் பண்ணதுக்கு நன்றி. இன்றைய ஆடியோ லான்ச் ஆச்சு, அப்புறம் ஃபர்ஸ்ட் லுக் டீசர் ரிலீஸ் ஆச்சு. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். எனக்குள் ஒருவனில் வந்து மியூசிக்கில் வந்து கொஞ்சம் எலக்ட்ரானிக் எலிமெண்ட்ஸ் கொஞ்சம் என்னுடைய யூஷுவல் சவுண்ட்லேருந்து கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணியிருந்தேன். என்னுடைய ஓல்டு சவுண்ட் 2004 2005 ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஒரு சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் மெயின் ஸ்ட்ரீம் மூவிஸ்லலாம் நான் ப்ரோக்ராமிங் அரேஞ்ச்மெண்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த சவுண்டை ரீவிசிட் பண்ணலான்னு தோணுச்சு. ஸோ அந்த மோடில் கொஞ்சம் ஒர்க் பண்ணோம். இந்த படத்தில் ஜென்ரலாக நான் அந்த ஆஸ்திரேலியாவில் ஒரு பேண்டோட ஒர்க் பண்ணுவேன். இந்த எனக்குள் ஒருவனில் தான் பண்ணல. ஸோ இது ஃபுல்லாக இங்கேயே ரெக்கார்ட் பண்ணோம். மாணிக்க விநாயகம் சார் வந்து ஒரு பாட்டு பாடினது எங்களுக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். அவர் இந்த வயசுலேயும் அவருக்கு எவ்வளோ வயசுனே தெரியாது அவர் போகிற வரைக்கும். அப்புறம் தான் சொன்னாங்க, நம்ப முடியாமல் இருந்தது. செமையாக பாடினார். அப்புறம் பிரதீப் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் கம்போசர், சிங்கர் அண்ட் அரேஞ்சர். சித்தார்த் வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு மூவிக்கு அந்த ப்ரொமோஷனலாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற மோடை தாண்டி ஒரு கம்ப்ளீட் பெர்ஃபார்மராக ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அது வீடியோவுக்கு பயங்கர ரொம்ப ஒட்டி இருந்தது. நான் அன்றைக்கி ஃபீல் பண்ணேன். வெரி ஹாப்பி ஃபார் தட் செஷன். செம்மையாக அந்த நான் அதுக்கு முன்னாடி ரெஃபரன்ஸ்க்கு பாடி வச்சு அதே மாஸ்டரும் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அதில் இருக்கிற நுவான்சஸ் எல்லாத்தையுமே அவர் வந்து அதை கேட்டு 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 அதே மாதிரி பாடினார். அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ப்ளஸ் வெரி ஃபியூ டேக்ஸ். இப்போ பிரதீப் பாடினதோட சீக்கிரமாகவே அவர் முடித்தார் அந்த பாட்டை. ஸோ அதுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் குட்டி பூச்சின்னு அதுக்கப்புறம் ஏண்டின்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டு வந்து நான் பாடியிருக்கேன். அது கடைசி வரைக்கும் அப்படியே வச்சுட்டோம். ஃபஸ்ட்டு பாடி ஷூட்டுக்கு எடுத்து திருப்பி என்னாலே அது பாட முடியல. ஸோ அப்படியே அடிச்சு விட்டு முடிச்சிட்டோம். அது ஒரு பாட்டு. அதில் ஒரு 4 Idiots அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு பேண்ட் ஒன்று ஃபார்ம் பண்ணோம், ஒரு பெர்கஷன் பேண்டு. அது 4 பேர். அவங்க ஆக்சுவலாக 4 பேர் பயங்கர திறமைசாலிகள். இங்கே சென்னையில் வந்து பெர்கஷன்ஸ், தபலா, மிருதங்கம்லாம் வாசிக்கிறவங்க 4 பேர் சேர்ந்து டேப் செக்ஷன்ஸு, பறை இசை இதெல்லாம் பயங்கரமாக வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திடீர்னு ஒரு நாள் உட்காந்து டேப் செக்ஷன்லாம் வாசிப்பாங்க. அவங்க ஒரு இந்த படத்தில் 2-3 சாங்கில் ஃபீச்சர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் திபுன்னு சொல்லிட்டு ஒரு புது சிங்கர் வந்து யாருன்ற பாட்டு பாடியிருக்காரு. லிரிசிஸ்ட்லாம் பேசினாங்க. அவங்க எல்லாம் ரொம்ப நல்லா செம்மையாக எழுதி கொடுத்தாங்க. அப்புறம் இந்த மூவியில் வந்து நான் மியூசிக்கலாக பார்த்தா பேஸ் கிட்டார் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மூவியில் தான் ஆக்சுவலாக ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒர்க் பண்ணோம். ஸோ இப்போ பேக்ரவுண்ட் ஸ்கோர் நடந்துகிட்ருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு வந்து சிட்னி ஆர்கெஸ்ட்ராவோட நான் ஒர்க் பண்ணுவேன் இந்த படத்துக்கு. படம் பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருக்குது. லூசியாவோட அந்த அதில் ஒரு பயங்கரமான எக்ஸ்பேக்டர் இருக்கும் அந்த லூசியா ஒரிஜினல் மூவியில். அது வந்து சுத்தமாக கிடையவில்லை. ஏன்னா அந்த லூசியாவுக்கு நான் தான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணேன் ஒரு மேஜர் பார்ட் ஆஃப் த மூவிக்கு. அந்த எசன்ஸ் வந்து கிடையவே இல்லை. டெக்னிக்கலாக மச் ஹையர் ஸ்கேலில் இது வந்திருக்கு. அது நான் இனிஷியலாக அந்த ஒரு விஷயத்தை தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த கோர் வந்து கிடச்சிருச்சுன்னா செம்மையாக இருக்கும்ன்ட்டு. எல்லா விதத்துலேயும் அதை வந்து டெக்னிக்கலி அதை டெவலப் பண்ணி அதோட எசன்ஸை வந்து அதே அளவுக்கு ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரசாத் ஹேஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். இனிமேல் என் கையில் தான் அது இருக்குது. அது வந்து சொதப்பெல்லாம் இல்லை, கலக்கலாம். ஸோ அதான் ஐ வாண்டட் டு டாக் அபவுட் மை மியூசிஷியன்ஸ். நான் ஜென்ரலாக அந்த மேடை வராது பேச. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் நான் எல்லா மியூசிஷியன்ஸ் ஆகவும் பேசணும்னு நினச்சேன். எல்லாருக்கும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் ப்ரெஸ்ஸில் வந்து யுனானிமஸாக இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணி நிம்மதியாகவே நல்லா நான் வாழ்ந்துட்டுருக்கேன் இவ்வளோ நாளாக. ஸோ அதுக்கு வந்து ப்ரெஸ்ஸுக்கு நான் ரொம்ப 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 நன்றி சொல்ல விரும்புகிறேன்.
பல விஷயங்களில் வந்து உங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்டில் நிறைய ஆர்டிகல்ஸ்லாம் வருது. ஸோ இது எனக்கு அதில் எதுவும் இன்வால்மெண்ட்டே இல்லை. ஸோ நீங்களாவே அதை பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி சார். அடுத்ததாக கொஞ்சம் சீக்கிரமாக வந்தேன், ரொம்ப பசிச்சு, அதனால் பார்க் ஹோட்டல் போனேன். போகிற வழியிலே நிக்கில் முருகன் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி ஜானுஜி எங்கே இருக்கீங்க ஜானுஜி, இந்த பக்கத்தில் JKB அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். சீக்கிரம் வந்து சீக்கிரம் சரி இல்லை அவ்வளோ வந்துரு. அடுத்ததாக டைரக்டர் மேடைக்கு பேச அழைக்கிறேன். இப்படிலாம் பேசியிருந்தாங்க. நான் வெளியே ஓடி கொடுன்னு வந்து ஒரு ஆட்டோ பிடிக்க போனேன். அங்கே வந்து மாணிக்கம்னு ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர், சார் வாங்க சார், எங்கே சார் போறீங்க, நான் உங்களை ட்ராப் பண்ணிடுறேன் சார். இல்லை இந்த மாதிரி நிக்கில் முருகன் ஒருத்தர் இருக்காரு. நார்மலாக மீடியா தான் எல்லாரையும் மிரட்டும், இவர் மீடியாவே மிரட்டுவார். அவர் பார்த்து எனக்கு கொஞ்சம் பயம், சீக்கிரம் கூட்டு போங்க. குடு மூச்சு வாங்க ஓடி வந்தேன். இந்த மாதிரி சாகசங்கள்லாம் எனக்கு பண்ண முடியும்னு எனக்குள்ளே இருக்கிற ஒருத்தனை வெளியே காட்டின இந்த எனக்குள்ள ஒருவன் டீமுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச் மிஸ்டர் நிக்கில் முருகன். தேங்க்யூ. அடுத்ததாக இங்கே எங்கள் அழைப்பை ஏற்று வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு நன்றி. இந்த படம் ஆரம்பித்ததே வந்து சந்தோஷ் தான் இந்த படத்தை மொதல் எங்களுக்கு ரெஃபர் பண்ணார். சந்தோஷ் நாராயணன் ஒரிஜினல் லூசியாவுக்கு வந்து அவர் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கன்னட படம் நான் பண்ணுறேன் பிரசாத், பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டாக இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்போ கொஞ்சம் யோசித்தோம், கன்னட படம் இது வரைக்கும் உண்மையாக சொல்லணும்னா கன்னட படம் நான் எதுவுமே பார்த்தது கிடையாது. கன்னட படம் இப்படி பண்ணியிருக்காங்களா, ஆனால் சந்தோஷ் சொல்கிறாரு அப்போ கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிவிட்டு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தோம், பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்தது. ஸோ அதாவது இந்த தாட் லெவலில் இது பயங்கர இன்ஸ்பைரிங்கான ஒரு ஸ்கிரிப்டாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை ஒருத்தன் யோசிக்கிறதுக்கு அவன் எந்த அளவுக்கு கனவு கண்டிருப்பான் அப்படின்றது வந்து பவன்குமாரோட ட்ரீம் தான் எனக்கு தெரிஞ்சது அந்த ஸ்கிரிப்டில். ஸோ அது பயங்கர இன்ஸ்பைரிங்கான ஒரு கான்செப்டாக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து சிவி குமார் சார் வந்து இந்த படத்தோட ரைட்ஸ் வாங்கினார். அவர் வாங்கிட்டு திருப்பி வர்ற வழியிலே எனக்கு கால் பண்ணி பிரசாத் இந்த மாதிரி நான் லூசியாவோட ரைட்ஸ் வாங்கியிருக்கிறேன், நீங்கள் பண்ணுறீங்களான்னு கேட்டார். கண்டிப்பாக பண்ணுறேன் சார், நல்ல ஸ்கிரிப்ட் கண்டிப்பாக பண்ணலான்னு சொன்னோம். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சது. எனக்குள்ள ஒருவன் ஆரம்பித்தோம். எனக்குள்ள ஒருவன் ஆரம்பிக்கிறப்பே சித்தார்த் சாரும் உள்ளே வந்துட்டார். ஐ மீன் அவரும் பயங்கர இன்ஸ்பயராக இருந்தார். ஹி ஆல்சோ வாண்ட்ஸ் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். ஸோ அவர் வந்துட்டார். இது வந்து எல்லாருமே இந்த கதையோட நாவல்ட்டி, இந்த கதையோட இன்ஸ்பிரேஷனில் சேர்ந்த டீம் இது. ஸோ இந்த கதை தான் எங்கள் எல்லாரையுமே டிசைட் பண்ணுச்சு. இந்த ஸ்கிரிப்ட் தான் எங்கள் எல்லாரையுமே டிசைட் பண்ணுச்சு. இங்கே உட்காந்துருக்கிற எல்லாரும் இதுக்குள்ளே வர்றது காரணமே இந்த ஸ்கிரிப்டோட இன்னோவேஷன் தான். ஸோ வி பிலீவ்ட் இன் தட். அந்த ஸ்கிரிப்டை வந்து ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணோம். அதை தமிழில் பண்ணலான்னு யோசிச்சு அப்படி தான் ஆரம்பிச்சது. நான் இதுக்கு முன்னாடி பீட்சாவில் ப்ரோ-டைரக்டராக ஒர்க் பண்ணேன். அப்போ இருந்து தான் சிவி குமார் சார் எனக்கு பழக்கம். சொல்லணும்னா இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து எனக்கு பீட்சா மூலமாக பழக்கமான நண்பர்கள் தான். கோபி அமர்நாத், கோபியும் நானும் வந்து பீட்சாவில் ஃபுல்லாகவே ஒன்றா ஒர்க் பண்ணோம். ஸோ அதே மாதிரி சந்தோஷ் நாராயணன், லியோ ஜான்பாலாக இருக்கட்டும், எல்லாருமே, நரேன் சார், எல்லாருமே வந்து பீட்சாவில் இருந்ததுனால எனக்கு இது ஒரு நான் ஒரு புது டைரக்டர்ன்ற ஃபீல் எனக்கு கொஞ்சம் கம்மியாகிருச்சு. ஐ மீன் ஏதோ ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஒர்க் பண்ணுற மாதிரி தான். ஏற்கனவே ஒர்க் பண்ண ஒரு ஃபீல் தான். முதல் நாள் ஷூட் போகிறப்பெல்லாம் எனக்கு நான் முதல் நாள் ஷூட் போகிறேன் அப்படின்ற ஒரு ஃபியர், ஐ மீன் ஒரு சின்ன தயக்கம், ஃபியர் கூட எனக்கு அந்தளவுக்கு வரல. ஏன்னா இட் வாஸ் லைக் அ ஃபேமிலி. சிவி குமார் சாராக இருக்கட்டும், கோபியாக இருக்கட்டும், நரேன் சாராக இருக்கட்டும், எல்லாருமே இட் வாஸ் லைக் அ ஃபேமிலி. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது. இவங்கெல்லாம் இருந்தது வந்து எனக்கு மிகப்பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது. இவ்வளோ இன்ஸ்பைரிங்கான ஸ்கிரிப்டை வந்து கரெக்டாக இங்கே பண்ணணும் அப்படின்றதுல வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து கொடுத்தது வந்து எனக்கு அமைஞ்ச அந்த டீம் தான் ரொம்ப முக்கியமான காரணம். ஆர்ட் டைரக்டர் விஜயா இருக்கட்டும், எல்லாருமே அவங்களோட கான்ட்ரிபியூஷனை ஃபுல்லாக போட்டிருக்காங்க. ஸோ சொன்ன மாதிரி எல்லாருக்கும் லிரிக் ரைட்டர்ஸ்லாம் சொன்னாங்க நான் வந்து நிறையா ஃப்ரீடம் கொடுக்குறேன். ஃப்ரீடம் எல்லோருக்கும் வணக்கம். திங்க் ப்ரெஸ்ஸில் இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க, என்னடா வாரம் விடாமுயற்சி மண்ணா திரும்ப மைக்கு பிடிச்சி பேசினேங்கிறான்னு சொல்லிட்டு. நான் உங்களுக்கு 3 months முன்னாடியே வார்னிங் கொடுத்துட்டேன், நான் அடுத்த 3 மாதம் நிறையா படம் ரிலீஸ் ஆக போகுது, ஸோ கொஞ்சம் என்னை பொறுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டார்டிங் மீடியா நண்பர்களின் பொறுமைக்காக எனக்கு நன்றி. எனக்குள் ஒருவனுங்கிற படம் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஜேர்னி. இது ஒரு கனவு. ஆனால் இந்த கனவை நானோ பிரசாதோ சிவியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கன்னடா இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு ரொம்ப போல்டான ஒரு ஃபில்ம் மேக்கர் இந்த கனவை ஃபஸ்ட்டு பார்த்தான். பவன்குமார்ங்கிற ஒரு ஃபில்ம் மேக்கர். பவன்குமார் எழுதின கதை இந்த எனக்குள் ஒருவனோட மூலக்கதை லூசியாங்கிற படம் கன்னடத்தில். ஒரு 10,000 பேரை கன்வின்ஸ் பண்ணி 10,000 பேர்கிட்ட டொனேஷன் வாங்கி அந்த படத்தை ஃபஸ்ட் டைம் க்ரௌட் ஃபண்டிங்கில் எடுத்தான் பவன்குமார்.
இட்ஸ் அன் அமேசிங் அச்சீவ்மெண்ட். அண்ட் இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் நான் நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன். பவன்குமாருக்கு ஒருவேளை தமிழ்நாட்டில் சிவி குமார் அப்பாயின்மெண்ட் கிடச்சிருந்தா 10,000 பேரை கேட்டிருக்கானு இல்லைன்னு நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன். அது இப்போ கூட உண்மை தான். பிகாஸ் ஐ திங்க் சிவி குமார் வந்து ஒரு பயங்கர அக்ரெசிவான ஒரு ப்ரொடியூசர். நல்ல கண்டென்ட் எங்கே இருக்கோ அதை மோப்பம் பிடிச்சி போய் பிடிச்சிடுவாப்ல. ஸோ அதுக்கு வந்து சிவிக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் லூசியாங்கிற படம் ஃபஸ்ட் டைம் நான் கன்னடத்தில் பார்த்ததுக்கப்புறம் உடனே அந்த படத்தோட ரைட்ஸ் நான் என் கம்பெனிக்காக வாங்கணும்னு ஃபோன் பண்ணியிருந்தேன். பெங்களூர் ஃபோன் பண்ணி கேட்டால் ஆல்ரெடி சிவி குமார் முந்திட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் சிவி குமாருக்கு ஃபோன் பண்ணி, சார் நீங்கள் தான் ரைட்ஸ் வாங்கிட்டீங்க, நான் அந்த படத்தில் நடிக்கிறேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பேசினேன். அண்ட் அன்றைக்கி நான் ஃபோன் பேசி டிஸ்கஷன் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பிரசாத் ப்ராஜெக்டுக்குள்ளே வந்தாப்புல 3 பேர் உட்காந்து பேசும்போது ஒன்று மட்டும் புரிஞ்சிச்சு. சிவி குமார் லூசியா பார்க்கலன்னு புரிஞ்சிச்சு, பிரசாத் பார்த்துருக்காப்புலன்னு புரிஞ்சிச்சு. ஸோ பிரசாத் வந்து ரொம்ப டீட்டெயிலாக ஸ்கிரிப்டை வந்து சிவி குமாருக்கு ஒரு ஃபஸ்ட் டைம் கதையை சொல்கிற மாதிரி சொன்னாப்புல. ஸோ தட்ஸ் த பியூட்டி ஆஃப் பிரசாத்ஸ் ஃபிலிம். இந்த எனக்குள்ளொருவன் வந்து ரொம்ப சிம்பிளாக பவன்குமாரோட படத்தோட ரீமேக்னு சொல்லிட முடியாது. ஆமாம், பவன்குமார் அந்த படம் எடுக்கலன்னா இந்த படம் நடந்திருக்காது. பட் அந்த படத்தை பார்க்காம ஒரு ப்ரொடியூசர் வந்து அந்த படத்தில் இருக்கிற கண்டென்ட் மட்டும் ஒரு ரஃபாக கேட்டு இந்த படத்தை வாங்கியிருக்காரு. தட்ஸ் அன் அமேசிங் ஜட்ஜ்மெண்ட் கால் பை சிவி குமார். அண்ட் பிரசாத் வந்து அந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டு முதல் படத்தை வந்து ஒரு ரீமேக்காக பண்ணுறது பெரிய கட்ஸ் வேணுங்க. நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தேன். நாங்களாம் வீட்டிலேருந்து கிளம்பும்போதே முதல் போய் ஆஃபீஸில் உட்காரத்துக்குள்ளே ஒரு 10 கதை எழுதி உட்காந்துருவோம். அவ்வளோ அந்த அளவுக்கு பெரிய கிரியேட்டிவ் மேதாவி மாதிரி பேசிகிட்டு இருப்போம் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது. அப்படிங்கிற போது எல்லா ஃப்ரெண்ட்ஸும் நல்லா ஓட்டுவாங்கன்னு தெரியும் முதல் படம் சரியாக வரலன்னா. அந்த மாதிரி ஒரு முதல் படத்தை வந்து ஒரு ரீமேக்காக பண்ணுறது நிஜமாவே கட்ஸ். பிகாஸ் பிரசாத் வந்து இந்த ஒரு